கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நிதானிப்பதற்கு இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதை சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளுமே சுவிசேஷத்தை உள்ளடக்கியது. எனவே இதை கேட்பதனால என்ன பிரயோஜனம் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை கேட்பதனால மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் என்பதை காட்டிலும் அதில் தான் மிகப்பெரிய ஒரு விடுதலை உண்டு. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னால், ஒரு ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் அந்த ஆத்மாவிற்கு ஜீவனை கொடுக்கிறவருடைய அந்த வார்த்தையை கேட்டால் மாத்திரமே அந்த ஆத்மா பிழைக்கும். இல்லாவிடில் அந்த ஆத்மா மரணிக்க நேரிடும். எனவே தான் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தில் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆரம்பத்திலே மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தெய்வம், மீண்டுமாக அவன் பாவத்திலே விழுந்த பொழுது, பாவத்தை அவன் செய்த பொழுது அவன் அந்த ஆத்மாவிலே மரித்து போனவனாக காணப்பட்டான். எனவே தான் மீண்டுமாக அந்த ஆத்மாவிற்கு உயிர் பெற வேண்டுமானால் ஆத்மாவிற்கு ஜீவரட்சணை கொடுக்கிற இந்த இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரமே அதற்கு பிழைப்பு உண்டு. எனவே தான் அந்த ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் அந்த ஆத்மாவிற்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மாத்திரம்தான் அதற்கு விடுதலை உண்டு. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அப்போது என்ன சொல்லியிருக்கிறார்? வேறு பெரிதாக ஒன்றெல்லாம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பின பிற்பாடு தன் பாவ நிலையை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் தேவன் பாவ மன்னிப்புக்கென்று வைத்திருக்கிற நியமம். இதை ஒரு மனிதன் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியும். அது எப்பொழுது நடக்கும்? அதை வேத வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மாத்திரம்தான் அது நடக்கும். உடனேலாம் நடந்து விடாது. அது கேட்கும் பொழுது அது உணர்வடைய வேண்டும். என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு உயிர் வர வேண்டுமானால் இதை மேஜிக் பண்ணிலாம் உயிர் வர முடியாது. அதை பல விதமான அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிர் வர வைக்க முடியவில்லை மருத்துவமனைகளில். அதே போல் ஒரு ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் வேத வசனத்தை கேட்டு உணர்வடையும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஆத்மா பிழைக்கும். எனவே தான் அந்த உணர்வு வந்த பிற்பாடு அவன் இந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? அவன் தன் நிலையை உணர்ந்து தன் பாவத்தை ஐக்கிய செய்து அதை விட்டுவிட வேண்டும். இந்த காரியங்களை செய்தால் மாத்திரம்தான் அவன் பாவம் மன்னிக்கப்படும். எனவே தான் இதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினாலே என்று வேறு ஒருவராலும் என்ன இல்லை, மன்னிப்பு இல்லை, விடுதலை இல்லை. ஒரு ஆத்மாவிற்கு அறிவு வர வேண்டுமானால், உணர்வு வர வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் தான் அது இருக்கிறதே தவிர, சுவிசேஷ வார்த்தையில் தான் இருக்கிறதே தவிர வேறு எதிலையுமே அந்த விடுதலை கிடையாது. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் ஆனந்தத்தில், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவருடைய அற்புதங்கள், மீண்டுமாக அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேத வசனங்களும் பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, இதை சுற்றியே சொல்லப்பட்ட வேத வசனங்கள் அனைத்துமே சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை